வணக்கம். 2024 இறுதியில் 1 கிலோ வெள்ளி 85,851 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. அதுவே கடைசியாக நடந்த பெரிய ரேலியில் 2026 1 கிலோ 3,30,000 மேல வர்த்தகமாச்சு. ஏறக்குறைய 4 மடங்கு உயர்ந்திருந்தது. அதுக்கப்புறம் நடந்த வீழ்ச்சியில இப்பவுமே வெள்ளி உயர்ந்துதான் இருக்கு. 2,27,000 மேல வித்துட்டு இருக்கு 1 கிலோ வெள்ளி. இந்த திடீர் ஏற்றம், பரபரப்புகள், வீழ்ச்சி இதுக்கான காரணங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரலாற்றுல வெள்ளி அதோட இடத்தை எப்படி தக்க வச்சிருச்சு, அது கடந்து வந்த பாதை என்ன அப்படின்றத பார்ப்போம். பண்டைய காலம் முதல் தங்கத்தை போலவே வெள்ளியும் ஒரு மதிப்புமிக்க பொருளாக தான் இருந்துச்சு. ஒரே சமயத்தில் இருவேறு பொருட்கள் இருக்கும்போது அதுக்கு கன்வர்ஷன் ரேட், இதோட மதிப்பில் அது எவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட் இருக்கும். பண்டைய எகிப்திய ரோமானிய சாம்ராஜ்யத்துல கூட இந்த கன்வர்ஷன் ரேட் இருந்துச்சு. சமீப காலத்தில் இதுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட் நம்ம பயன்படுத்தணும். சமீப காலம்னா ரொம்ப சமீபம் இல்லை, ஒரு 19வது நூற்றாண்டில் இதுக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட் இருந்துச்சு. ஒரு பங்கு தங்கத்துக்கு 16 பங்கு வெள்ளி அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இந்த கன்வர்ஷன் ரேஷியோ பயன்பாட்டிலே எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அரசாங்கங்கள் வெள்ளியை தங்களோட வால்ட்ல சேமிக்கிறத நிறுத்திட்டாங்க. தங்கத்தை மட்டுமே உறுதியா பயன்படுத்தினாங்க. அதை மட்டுமே தான் நாணயங்களாகவும் அச்சிட ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல இருந்து இந்த ரேஷியோ செயல்பாட்டில் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு காரணம் வெள்ளியோட வாலட்டாலிட்டி தான். வெள்ளியை போல வெறுமனே மதிப்பை மட்டும் தக்க வச்சுக்கிற தன்மையை தவிர தங்கத்துக்கு ஒரு அடிஷனல் பயன்பாடு இருந்துச்சு. ஒவ்வொரு நாடும் அச்சடிக்கிற கரன்சிக்கு பின்னாடி இருக்கிற வேல்யூவை தங்கம் தான் நிர்ணயிச்சது. இதைத்தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. எந்த ஒரு கரன்சியும் அதோட மதிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு அதோட சப்ளையை கண்ட்ரோலா வச்சுக்கணும். அந்த கண்ட்ரோலை தங்கம் தான் பண்ணுச்சு. எந்த ஒரு வெளிநபர் தலையீடோ கண்காணிப்போ இல்லாம ஒரு நாட்டோட கரன்சிக்கு வேல்யூவை ஆட்டோமேட்டிக்கா டிட்டர்மைன் பண்றத தங்கம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதை கண்டுக்காம தங்க கிட்ட இருக்கிற தங்கத்தோட மதிப்புக்கு மீறி கரன்சியை அச்சடிச்சு வெளியிட்டு புழக்கத்துல விட்ட நாடுகளோட பொருளாதாரம் நேரடியா வீழ்ந்தது. பணவீக்கம் அதிகரிச்சு அதை கட்டுப்படுத்த முடியாம மேலும் பணத்தை அச்சடிச்சு வெளியிட்டு அவங்களோட பொருளாதாரமே வீழக்கூடிய சிக்கல்களை சந்திச்சது சில நாடுகள். இப்படி உலகம் முழுக்குமே பயன்பாட்டில் இருந்த கோல்டு ஸ்டாண்டர்ட்ன்றத ஒவ்வொரு நாடா கைவிட ஆரம்பிச்சாங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா 1971 வருஷத்துல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் இதை கைவிட்டாங்க. மற்ற நாடுகள் கைவிடுறதை விட அமெரிக்கா இதை கைவிட்டது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்றத ஒரு சின்ன கதையோட பார்ப்போம். இரண்டாம் உலக போர்ல பார்த்தோம்னா ஐரோப்பிய நாடுகள், முக்கியமா யூகே, நிறைய பொருளாதார செலவுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. போருக்கான செலவுகள், போரால் ஏற்படக்கூடிய இழப்புகள் நிறைய சந்திச்சது ஐரோப்பிய நாடுகள். அது வரைக்கும் உலகத்தோட பொருளாதார தலைமையா இயங்கிட்டு வந்த இங்கிலாந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு அந்த முக்கியத்துவம் நகர்ந்துருச்சு. ஏன்னா அமெரிக்கா இந்த போர்ல நேரடியா பங்கு பெறவே இல்லை. கடைசியில தான் அதோட போரோட முடிவுல தான் பங்கேற்றாங்க. அது வரைக்குமே அமெரிக்க வளங்களாகட்டும், அமெரிக்க இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும் பாதிக்கவே படல. ஏன்னா யாருமே அவங்கள தாக்கவும் இல்லை, அவங்களும் போய் தாக்குதல் பண்ணல. அதனால அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாமே பத்திரப்பட்டு இருந்துச்சு, தொடர்ந்து இயங்கிட்டே இருந்துச்சு. அந்த பொருளாதார நடவடிக்கையினால அவங்க நிறைய தங்கத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய லாபத்தை ஈட்டினாங்க, நிறைய தங்கத்தை சேமிச்சாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா யூகே ஓட பவுண்ட் அவ்வளவு மதிப்பு இல்லாம போயிடுச்சு. அங்க பெரிய பொருளாதார பின்னடைவு இருந்தது. ஆனா அதே சமயம் பார்த்தோம்னா அமெரிக்கா கிட்ட நிறைய தங்கம் இருந்துச்சு, பொருளாதாரத்திலையும் ரொம்ப ஸ்திரமா இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஏற்பட்ட உடன்படிக்கையின்படிதான் டாலர்ன்றது உலகத்தோட ரிசர்வ் கரன்சியா அறிவிக்கப்பட்டது. அப்பதான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு நிறுவனம் உருவாக்குனாங்க. வேர்ல்டு பேங்க் வந்தது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவோட யுஎஸ் டாலர் தான் உலகத்தோட ரிசர்வ் கரன்சியா இருக்கும்னாங்க. அதுக்கு காரணம் அமெரிக்கா கிட்ட அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய இருப்பான தங்கம் தான். ஆனா தங்கத்தோட மதிப்புக்கு ஈக்குவலா கரன்சியா அச்சடிச்சு வெளியிடுற பழக்கத்தை அமெரிக்க அரசாங்கம் கைவிட்டு, அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒரே பயன்பாடு தானே அப்படின்னு யோசிச்சோம்னா கிடையாது. அப்போ இரண்டையுமே வேறுபடுத்தி காட்டக்கூடியது எது? முதல்ல தங்கத்துக்கும் வெள்ளிக்குமான ஒற்றுமை என்ன? ரெண்டுமே பிரஷியஸ் மெட்டல், மதிப்புமிக்க பொருட்கள். ஏன் மதிப்பு வந்துச்சு? ஏன்னா நம்ம எல்லா மக்களும் அதுக்கு மதிப்பு இருக்கிறதா நம்புறோம். இப்படித்தான் எல்லா பொருளுக்குமே மதிப்பு நிர்ணயிக்கப்படுது. பெரும்பான்மையான மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா அதோட மதிப்பு அதுவா ஆகிடுது. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளுக்குமே மதிப்பு வருது, கிரிப்டோ கரன்சி உட்பட. ஆமா, கிரிப்டோக்கும் சேர்த்து தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன மதிப்பு ஒத்துக்கிறோமோ அதுதான் அதோட மதிப்புமே கூட. ஆனா இது எல்லாத்த விட எளிதா கணக்கிடக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். தங்கம் கொஞ்சம் ரேர் தான். அதோட சப்ளை ரொம்ப குறைவானது. அதை நிலத்துக்கடியில் இருந்து தோண்டி பியூரிஃபை பண்ணி சந்தைப்படுத்துறதுக்கான செலவுகள் அதிகமாகும். ஆனா அதை தோண்டி எடுக்கிறதுக்கான செலவு அதோட மதிப்பை நேரடியா நிர்ணயிக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா தங்கம் எவ்வளவு புழக்கத்தில் இருக்கலாம்ன்றத அதுக்கு உண்டாகிற செலவினங்கள் கட்டுப்படுத்துது. எவ்வளவு தங்கம் தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கறத அதுக்கு உண்டாகிற செலவினங்களை வச்சுதான் முடிவே பண்றாங்க. உதாரணத்துக்கு 1 கிராம் தங்கத்தோட மதிப்பு 15,000 இருக்குல்ல. அப்போ அந்த 1 கிராம் தங்கத்தை தோண்டி எடுத்து சுத்திகரிக்கிறதுக்கு 18,000 ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்ப அது தோண்டி எடுக்கிறதுக்கான தேவையே இல்லாம போயிடுது இல்லையா? தோண்டி எடுக்கிற செலவு 18,000, அதோட மதிப்பு 15,000 இருந்துச்சுன்னா யாரும் அது தோண்டி எடுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. எப்போ அதை தோண்டி எடுப்போம் அப்படின்னு கம்பெனி எல்லாம் எப்போ அதை தோண்டி எடுக்கிறது பயன்படும்னா அந்த தோண்டி எடுக்கிற செலவை விட சந்தை மதிப்பு அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா தான். அதோட லிமிடெட் சப்ளையும் அதை தோண்டி எடுக்க ஆகக்கூடிய செலவினமும் ஒரு டேண்டம், அதாவது இணைஞ்சு செயல்படுது. இதனாலேயே அதோட சப்ளை ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. தங்கத்தோட சந்தை மதிப்பு பொறுத்து மட்டும்தான் அந்த தங்கத்தை தோண்டி எடுக்கிற அளவும் மாறுபடும். இந்த ஒரு குணம் தான் சில்வர் தங்கத்துல இருந்து வேறுபடுத்தி காமிக்குது. ஏன்னா வெள்ளின்றது பார்த்தோம்னா தங்கத்தை போல அதோட மதிப்புக்காக தோண்டி எடுக்கப்படுற பொருள் கிடையாது. அது ஒரு உபரி பொருளா
ஜிங்க் மற்றும் லெட் மைன் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு உபரி பொருளா கிடைக்கிறது. சந்தையில எவ்வளவு மதிப்பு வருது, எவ்வளவுக்கு டிமாண்ட் இருக்குன்றதை எல்லாம் மீறி அதோட சப்ளை வந்து சம்பந்தமே இல்லாம இருக்கும். எவ்வளவு தேவை இருக்கோ அதுக்கேற்ற சப்ளை இருக்காது. சப்ளை தானா அமையும். இந்த ஒரு முக்கியமான காரணம் தான் வந்து தங்கத்தோட மதிப்பு நிலையா அதிகமா இருக்கிறதுக்கும் வெள்ளியோட மதிப்பு ரொம்ப வாலட்டைலா குறைவா இருக்கிறதுக்கும் காரணமா மாறும். தங்கத்துக்கு இந்த விலையை பாதுகாத்து வச்சுக்கிறத தவிர வேற பெருசா பயன்பாடு கிடையாது. அதோட இண்டஸ்ட்ரியல் யூஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அதே வெள்ளியை வந்து பார்த்தோம்னா பயங்கரமா இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தப்படுது அதிக அளவுல. அதை ஒரு வினையூக்கி, அதாவது கேட்டலிஸ்டா பயன்படுத்துறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஹெல்த் கேர்ல, ஆட்டோமொபைல் செக்டர்ல நிறைய இடங்கள்ல அதோட நம்பகத்தன்மையாலையும் ஸ்திரத்தன்மையாலையும் அதோட பயன்பாடுனாலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அதை வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. அதோட சமீபத்திய பரபரப்பான பயன்பாடுன்றது பார்த்தோம்னா செமிகண்டக்டர்லயும் மாற்று எரிசக்தி, அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய போட்டோவால்டிக் செல்ஸ் அதோட உற்பத்தியிலையும் அது அதிகமா பயன்படுத்தப்படுதுன்றதை ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. இது நமக்கு என்ன தெரியுதுன்னா வெள்ளியோட சப்ளை ஆகட்டும், அது எவ்வளவு எடுக்கும்ன்றது வந்து அதோட சந்தை மதிப்பு கிடையாது. அது வந்து ஒரு உபரி பொருளா வருது. அதோட டிமாண்டும் பார்த்தோம்னா அதோட மதிப்புனால மட்டும் டிமாண்ட் இருக்கிறது தங்கத்தை போல இல்லாம அதோட இண்டஸ்ட்ரியல் யூஸ்னாலையும் டிமாண்ட் இருக்கலாம். சோ வெள்ளியால தன்னோட சப்ளையும் டிமாண்டையும் அதோட வேல்யூல இருந்து மட்டுமே டெரைவ் பண்ண முடியாது. அதோட சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதோட டிமாண்ட் வந்து மற்ற இதர பொருளாதார பயன்பாடுகள்னாலையும் நிர்ணயிக்கப்படுது. அப்படி இருக்கிற ஒரு பொருளோட மதிப்புன்றது வந்துட்டு திறமா இருக்காது. ரொம்ப ஏற்ற இறக்கங்களோட வாலட்டைலா இருக்கும். சிலர் பேசுவாங்க, அவ்வளவு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் வெள்ளியோட மதிப்பு உயர்ந்துட்டே போகுது, அவ்வளவு பயன்பாடு இருக்குல்ல, அப்ப அதோட வெள்ளியோட மதிப்பு உயர்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது, சரியாதானே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சமீபத்திய ஆண்டோட ஏற்றத்துக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த வெறும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுனால மட்டும் கிடையாது. தங்கத்தோட விலை ஏற்றமாகுது, அதனால இந்த வெள்ளியோட விலையும் ஏற்றமாகும் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் தான். இந்த நிறைய பேர் ஊடகத்துல இந்த இன்ஸ்டால எல்லாம் சொல்றதை நம்பி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட விலை உயரும் உயரும் அப்படின்னு சொல்றதுனாலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விலை உயர்ந்துச்சு. ஆனா அதுக்கு மெயின் காரணம்ன்றது வந்து பார்த்தோம்னா அதோட சப்ளை டிமாண்ட் அதை தாண்டி மக்கள் எல்லாரும் அதை வாங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. தங்கத்துக்கும் சில்வருக்கும் இருக்கிற அந்த ரேஷியோன்றது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கைவிட்டுட்டாங்க. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் காரணமா சொன்னது என்னன்னா தங்கம் விலை இவ்வளவு உயர்ந்துருச்சு, அதனால வெள்ளி விலையும் உயரும் அப்படின்றது தான் சொன்னாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. அதோட இண்டஸ்ட்ரியல் பயன்பாடுமே ஓவர் ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க. வரலாற்றுல தங்கத்தோட டிமாண்ட் மிகவும் உயர போகுது, அதோட மதிப்பு கூட போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வெள்ளியை நோக்கி படையெடுத்தது வந்து இது முதல் முறை கிடையாது. பல முறை நடந்திருக்கு. 1980 இதே மாதிரி தான் ஒரு அவுன்ஸ் $50 தொட்டுச்சு. அதே வருஷம் அது $15 கொலாப்ஸ் ஆகி போச்சு. 1980 ஹண்ட் பிரதர்ஸ்ன்ற ஒரு சகோதரர்கள் வந்து எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்றதுல நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. அந்த லாபத்தை பத்திரப்படுத்துறதுக்கு அவங்க வந்து வெள்ளியை நோக்கி படையெடுத்தாங்க. உலகத்துல இருக்க எல்லா வெள்ளியையும் அவங்க வந்து வாங்கி குமிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க வாங்கி குமிக்கிறதுனாலயே வெள்ளியோட விலை வந்து ரொம்ப உயரத்துக்கு போச்சு. ஏறக்குறைய 3/2 பங்கு வெள்ளியை அவங்க தனிப்பட்ட முறையில கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உலக வர்த்தக மையங்கள் நிறைய கண்ட்ரோல் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதன் பொருட்டு கடன் வாங்கி வெள்ளியை வாங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக ஆரம்பிச்சது. ஏறக்குறைய நம்ம இன்னையோட மார்ஜின் கால் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி நடக்கும்போது அவங்க வந்து அதிகமா லெவரேஜ் பண்ணி வாங்கின வெள்ளியை வந்து அவங்க கிட்ட இருப்பு வச்சுக்க முடியல. வெள்ளியோட மதிப்பு நாளுக்கு நாள் விழுக ஆரம்பிச்சது. இவங்க வேற வழி இல்லாம வெள்ளியை விற்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து வெள்ளி சரிய ஆரம்பிச்சது. இறுதியா அவங்க வந்து சந்தையிலிருந்தே வெளியேற மாதிரி ஆயிடுச்சு. இதே போன்ற ஒரு நிகழ்வு வந்து 2011 வருஷமும் நடந்தது. வெள்ளி மீண்டும் ஒரு $50 ஒட்டி உயர்ந்துச்சு. 2 வருஷத்துல திரும்பவும் வீழ்ந்து $20 சரிஞ்சிருச்சு. இதை ஒட்டி கருத்து சொல்லும் போதுதான் நசீம் நிக்கோலஸ் தலேப் பிளாக் ஸ்வான் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதின எழுத்தாளர் தங்கத்தையும் வெள்ளியும் ஒரே தரத்துல வைக்கிறது தவறு. வெள்ளிக்குன்னு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் கிடையாது. அதாவது மைய வங்கிகள் அதை வாங்கி சேமிக்கிறது கிடையாது. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். அதனால தங்கத்தையும் வெள்ளியும் ஒன்னா பாக்குறதே தவறு அப்படின்றது சொன்னாரு. இனிய தேதிக்கு 1 கிலோ வெள்ளி 2,28,000 மேல வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. மீண்டும் தங்கத்தோட விலை ஏறும் போது வெள்ளியும் கூடவே சேர்ந்து பயணிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கு. அதை வியாபாரத்துக்கு வாங்கினவங்க எல்லாம் வித்ததுனாலதான் கடைசியா அதோட வீழ்ச்சி நடந்துச்சு. ஆனா இப்பவும் அதோட விலை வந்து ஸ்திரமா இருக்கிற காரணம் பெரும்பாலான ரீட்டைலர்ஸ் வந்து அதோட பீக்ல வந்து அந்த பொருளை வாங்கிட்டாங்க. உங்களையும் என்னையும் மாதிரியான ஆட்கள் தான் பெரும்பாலும் வாங்கினது. அவங்க வந்து பெரும் நம்பிக்கையோட இருக்காங்க. வெள்ளி வந்து மீண்டும் அதே உச்சத்துக்கு போகும், இல்ல அதை விட அதிகமா போகும். தங்கத்தோட விலை ஏற்றம் திரும்பவும் தொடரும் போது வெள்ளியும் சேர்ந்து பயணிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா நீங்களும் நானும் மாட்டிப்போம். வரலாற்றுல வெள்ளி எப்பெல்லாம் இந்த மாதிரி அதிக ரன் அப் எடுத்ததோ அதுக்கு அடுத்த வருடங்கள்ல டீப் கரெக்ஷனையும் சந்திச்சது. அதோட மதிப்பு பெருசா உயரல. இன்னையோட மார்க்கெட் விலையெல்லாம் பார்க்கும்போது வெள்ளி மீண்டும் ஒரு உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதை ஹோப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹோப் மட்டுமே ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்காது. அந்த அதிக ஹோப்ல நிறைய பேர் வாங்கலாம். அதை தொடர்ந்து வெள்ளியோட மதிப்பு உயரலாம். ஆனா அது நிலையா நிக்குமா, அதோட விலை தக்க வச்சுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி $1 மில்லியன் கேள்வி. வெள்ளி வீழுன்னு சொல்ல, ஆனா கவனம் வேணும்ன்றதை மட்டும் தான் சொல்றேன். அதை வாங்கலாமா வச்சுக்கலாமா அப்படின்றத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.